கதிர் மாதிரி அட்டகாசமான அருமையான ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா ராஜி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேல் அக்கௌண்ட்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் அனுப்புனதை தெரிஞ்சுக்கிட்ட சக்திவேல் உடனே குமரவேலுக்கு ஃபோன் பண்றாரு. குமாரு எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, அப்பா ஏன்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஆமா குடியே மூழ்கிட்டு இருக்குது, நீ என்னடானா அங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வாடா. வீட்டுக்கு வேண்டாம், சரிப்பட்டு வராது, ஏன்னா அங்கே அண்ணியார் இருப்பாங்க, அதனால நீ முதல்ல ரைஸ் மில்லுக்கு வா அப்படின்னு சக்திவேல் கூப்பிடுறாரு. குமரவேலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் பைக்கை எடுத்துட்டு நேரா ரைஸ் மில்லுக்கு வர்றாரு. வந்தவர், அப்பா என்னப்பா என்னமோ தலை போகிற மாதிரி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஆமாண்டா ஆமா உங்கள் பெரியப்பா அங்கே அவன் மருமகன் கதிர் கூட தான்டா வெளியில் போயிருக்கான், அதுவும் உடனடியாக 10 லட்சம் அனுப்ப சொல்லி இதோ இங்கே பாரு கேஷியர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்போ தான் அனுப்பிச்சிருக்காங்க. என்னமோடா எனக்கு என் மனசுக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிறீங்க, பெரியப்பா கதிரை சேர்த்துக்கிட்டாரா, வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரவேலு சொல்ல, ஆமாண்டா ஆமா நீயே ஒரு டியூப் லைட்டு உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு, இந்த விஷயத்த நான் எப்படி எங்கே பேசணுமே முடிக்கிற பேசி அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் நேராக வீட்டுக்கு வர்றாரு சக்திவேல். ஆத்தா ஆத்தா வெளியில் வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை சத்தம் போட வடிவு மாறின்னு எல்லாருமே வெளியில் வர்றாங்க. பழனிவேலு வர்றாரு. என்னடா பழனி நீயும் இந்த வீட்டு பையன் தானே அப்படின்னு கேட்க, உடனே பழனிவேலு ஆமாண்ணே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் என்னென்ன சந்தேகம், இப்போ திடுதிப்புன்னு வந்து இப்படி கேட்குற அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நீயும் நானும் இந்த வீட்டு பசங்கிறத ஒட்டு மொத்தமாக மறந்து எல்லாமே நம்ம அண்ணன் நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு வாய் முடிக்கிட்டு இருந்ததுக்கு நல்லா பழி வாங்கிட்டாருடா. இப்போ எல்லா சொத்தையும் ஒட்டு மொத்தமாக அவர் மருமகன் கதிருக்கு எழுதி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஆத்திரத்தில் கத்துன்னு கத்துறாரு. உடனே பழனிவேலோ, அண்ணே என்னென்ன சொல்கிற, கதிர் நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான், அப்படியெல்லாம் ஆசைப்படுற பையனே கிடையாதுண்ணே அப்படின்னு பழனிவேலு சொல்ல, உடனே டே இந்த மாதிரியெல்லாம் இருந்தேன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் நீ பொட்டி கடையில் பொட்டலம் மடக்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சுகன்யா என்னம்மா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் புருஷன் என்ன பேசிக்கிட்டு இருக்கா, இப்போ கதிரை கூட்டிகிட்டு தான் அண்ணன் எங்கேயோ போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. உடனே அப்பத்தாவும் என்னடா சக்தி சொல்கிற, அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டான் முத்து, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டானே அப்படின்னு சொல்ல, உடனே வடிவும் உள்ள வந்து, தம்பி அனாவசியமாக அவரை பற்றி தெரியாமல் பேசாதீங்க தம்பி, என்ன பிரச்சனைக்காக போயிருக்காரோ அது என்னங்கிறது குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சொல்லலை, அது வேறு விஷயம், இருந்தாலும் கண்டிப்பாக அவர் நமக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பழனி தம்பிக்கெல்லாம் நிச்சயமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவும் சொல்கிறாங்க. உடனே சக்திவேலோ, ஆமாம் ஆமாம் ஏன்னா உங்கள் மருமகனுக்கு சொத்து சேரணும் தானே எங்கள் அண்ணன் மாதிரியே நீங்களும் நினைப்பீங்க, அதனால தானே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, ஏ மாறி வாடி வா நமக்கான பங்கை எடுத்துட்டு நம்ம தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மாரியும் என்னங்க திடுதுப்புன்னு வந்து என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியும் கேட்குறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்ன நடந்துச்சா இங்கே பாருங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை, இதில் 10 லட்சம் ரூபா கதிருக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, அதுவும் இப்போ சாயங்காலம் கேஷியர்கிட்ட சொல்லி இதில் வேற நான் கேட்டால் சொல்ல வேண்டான்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே தயவு செஞ்ச விஷயத்த கொஞ்சம் அமைதியாகவே டீல் பண்ணலான்னு, ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் பேசக்கூடாது, நான் வேறு நாளும் கதிர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் பேச, உடனே வெளியில் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பழனிவேல் கதிருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கதிரும் மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்க, டேய் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. மாமா நான் ஒரு பேசஞ்சரை ஏற்றிட்டு இப்போ சென்னை வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன் மாமா. என்ன மாமா அப்படின்னு கதிரும் கேட்குறாரு. இல்லைடா முத்துவேல் அண்ணன் உனக்கு ஏதோ 10 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு சக்திவேல் அண்ணன், அதுதான்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலும் கேட்க, ஆமாம் நான் தான் என்னோட கார் டிராவல்ஸ் பிஸ்னஸ்க்காக 10 லட்சம் ரூபா வேணும்னு சொல்லி அனுப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, இப்படியெல்லாம் நீ கேட்கக்கூடியவனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு ஃபோனை வச்சிடுறாரு. அண்ணே நீ சொன்னது உண்மைதான், ஆனால் கதிர் ஏதோ கடனாக வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், அது திருப்பி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. இது இப்படியெல்லாம் பேசி முடிச்சா சரிப்பட்டு வராது, இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் போகிறாரு சக்திவேல். வெளியில் போய் யோ பொட்டி கிடக்காரா யோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுறாரு. உடனே உள்ளே இருந்து பாண்டியனும் வெளியில் வர்றாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூடவே செந்திலும் இருக்க,
கேட்குறாங்க. அரசியும் வெளியில் வர, ஆமாம் ஆமாம் சொத்தெல்லாம் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், பொட்டி கடை நடத்தின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக உன் பிள்ளைய எங்கள் அண்ணன்கிட்ட சொத்தை எழுதி வாங்க சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டீரோ, ஒன்றுமே தெரியாதவரை போல் வந்து கேட்குறீரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சக்திவேல். உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என்ன என்ன வளர்றாங்க பழனி டேய் அப்படின்னு கேட்குறாரு. மச்சான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முழுங்க 10 லட்சம் ரூபா இன்னைக்கு முத்தண்ணன் கதிருக்கு அனுப்பிச்சிருக்கு அக்கௌண்ட்டுக்கு, அதுதான் எதுக்கு என்னன்னு தெரியாமல் சக்திவேல் அண்ணன் இப்படி ஆட்டம் போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் பழனிவேல் கிட்ட வந்து, டேய் என்னடா அப்போ நான் சும்மா வெட்டியாக ஆட்டம் போட்டு குதிச்சுட்டு இருக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க, என்ன அப்போ உண்மையிலேயே நான் அனுப்புறது என்ன சொல்கிறது என்ன பொய்யா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். இல்லைண்ணே நான் பொய்ன்னு சொல்லலை, இனி என்ன விஷயம்னு தெரியாமல் முழுசாக நம்ம கதிரையும் அண்ணனையும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேனே அப்படின்னு வழக்கம் போல் பழனிவேல் நியாயமாக பேச, டேய் நீ வேணா விட்டுட்டு போடா, எனக்கு பையன் இருக்கான், அதுவும் ஆம்பளை பையன் இருக்கான், உனக்கு தான் குழந்தை குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலையும் கண்டிக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாரு சக்திவேல். உடனே பாண்டியனோ, இரு இப்போவே நான் இந்த விஷயத்த என் புள்ள கதிர்கிட்ட கேட்குறேன், டேய் செந்தில் ஃபோனை போடுறா கதிருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கதிரும் அப்பா அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. என்னடா என்ன உன் மாமனாரை கூட்டிகிட்டு நீ ஏதோ 10 லட்ச ரூபாயை வாங்கிட்டு எங்கடா போன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே கதிரோ, அப்பா என்னப்பா நான் அந்த 10 லட்ச ரூபாய் என்னோட செலவுக்காக தான்ப்பா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாண்டியனோ, என்னோட மானத்தை கெடுக்கிறதுக்குனே பையனா வந்து பிறந்திருக்கீங்கடா, அந்த சரவணை என்னடானா வயிற்றுல பிள்ளைய வச்சுட்ருக்கிற அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து பொழைக்க மாட்டேங்கிறான், நீ என்னடானா ஓடி போய் எல்லாரும் ஊருலகமே பேசுகிற மாதிரி என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொத்துக்கு வேண்டிதான் நீ ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற மாதிரி இப்போ உன் மாமனார்கிட்ட சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு ஏண்டா இப்படியெல்லாம் என்னோட அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்க. உடனே கதிரோ, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மென்று முழுங்குறாரு. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும், நான் தான் 10 லட்சம் ரூபாயை வைக்க சொன்னனே, அதுக்காகத்தானே உன் மாமனார்கிட்ட போய் இப்படி கையேந்தி பிச்சை எடுத்து அவமானப்படுத்தி இருக்கிற, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ எங்க இருந்தாலும் இப்பவே வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாண்டியன் சொல்ல, முடியாதுப்பா முடியாது, நான் ஊருக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும், இதனால யாரு என்ன சங்கடப்பட்டாலும் யாரு யாரை அவமானப்படுத்திட்டாலும் எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டு வச்சிடுறாரு ஃபோனை கதிர். உடனே சக்திவேல் சொல்றாரு, என்ன உன் புள்ள ஒத்துக்கிட்டான் தானே எங்க அண்ணங்கிட்ட 10 லட்சம் ரூபாயை வாங்கினத, அப்ப கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை உங்களுக்கு யாருக்குமே இல்லை, சொத்துக்கு வேண்டிதானே எங்கள் வீட்டு பிள்ளையை இழுத்துக்கிட்டு ஓடினேன். ஆமாம் ஆமாம், ஏற்கனவே என் தங்கச்சியை இழுத்துட்டு ஓடி இந்த சொத்தை முழுக்க அபகரிக்கணும்னு நீ நினச்ச, அது எங்கள் அண்ணனாலையும் என்னாலையும் நிச்சயமாக முடியாது எங்ககிட்டன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கடைசியில் உன்னோட முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு உன் புள்ள மூலமாக அதை அனுபவிச்சுக்கணும்னு சொல்லி தானே கடைசியில் ராஜியை இப்படி இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ஒன்று, இந்த சக்திவேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் சொத்தில் ஒரு துரும்பும் கூட உங்களால் வாங்க முடியாது. இன்னைக்கு என்னமோ எங்கள் அண்ணன் வேணும்னா மருமகம் பெருசுன்னு போயிருக்கலாம், இப்போவே சென்னைக்கு போகிறேன், அங்கே போய் அந்த கதிர் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்னு எல்லாரையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிற அசிங்கத்தில் தன்னை போல் உன் புள்ள வாங்கின 10 லட்சம் ரூபாயை முகத்தில் விட்டெறியணும். அதுக்கப்புறம் அவன் திரும்பி கூட எங்கள் அண்ணன் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஆமாம் எங்கே போனா அந்த ஓடுகாலி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்க, உடனே பாண்டியன், இதை பாரு இதுக்கும் மேலே ஏதாவது பேசினேன்னா ஓங்கி பலார்னு அறிஞ்சிருவேன்னு சொல்ல, உடனே குமரவேல் சொல்கிறாரு, அப்பா அவள் தான் ஏதோ ட்ரைனிங் போயிருக்கேன்னு சென்னை போயிருக்கால, வாங்கப்பா நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு புறப்பட்டு போகிறாங்க குமரவேலு சக்திவேலு. அதே சமயம் அழகே அழகு வீட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த கதிரும் முத்துவேலும் சேர்ந்து தங்கி இருக்க அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க கதிரை குமரவேலு சக்திவேலு. அதை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியாமல் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிற சுரேஷ் ஓங்கி பலார்னு சக்திவேலை அரைஞ்சு, கொஞ்சமாவது மரியாதையோடு நடந்துக்குங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல், உண்மையிலேயே இவர் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமா, அவரோட மாமனாரோட ட்ரீட்மெண்ட்டுக்காகன்னு எல்லார் முன்னாடி உண்மையை உடைக்கிறார் சுரேஷ்.